எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்தி. துகள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, உங்கள் யாவருக்கும் மறுபடியும் கர்த்தர் கிருபையினால காலை மன்னா ஒளி சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் குடும்ப ரட்சிப்பை குறித்து ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். குடும்ப ரட்சிப்பின் வைராக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படி சொல்லி இருக்கிறது. புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். பவுல் அப்படி சொல்றார், புறஜாதிகளாகிய உங்களோட பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. என் இனத்தாருக்குள் சிலருக்குள் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை சிலர் ரட்சிப்புள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ல பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? என் இனத்தாருக்கு ஒரு வைராக்கியத்தை உண்டாக்கணும். என்ன வைராக்கியத்தை உண்டாகணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்களே பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ளும் கடந்து வர வேண்டும். அது நிமித்தம் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன் சொந்த இனத்தை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அருமையான அந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். எந்த வைராக்கியம்? ஏன் இனம், ஏன் சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் வர வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள் காணப்பட வேண்டும். சொந்தக்காரங்க, நண்பர்கள், பழகிறவர்கள் எல்லாருக்குள்ளும் இந்த வைராக்கியம் காண வேண்டும். நமக்குள்ள வைராக்கியம் இருக்குது. கர்த்தர் தான் தெய்வம், அவருக்காக வாழ்வோம், வாழ்வானாலும் சாவானாலும் அவருக்காக என்று அர்ப்பணிச்சிருக்கிறோம். இதே போல நம்முடைய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்களும் கூட இந்த வைராக்கியத்துக்கு கடந்து வர வேண்டும் என்ற பாரம் அந்த பவுலுக்குள் இருந்ததை நாம் இங்கே அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிப்போம் என்று சொன்னார். மக்கத்தோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டார். இப்ப எங்க வைராக்கியம்? அவரோட ஆவியில் ஒரு வைராக்கியம் வருது. என்ன வைராக்கியம்? இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாங்கப்படுத்தினான். ஸ்தோத்திரம். ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுதாயா தெய்வம், ரட்சகர் என்று சொல்லி யூதர்களுக்கு திஷ்டாங்கப்படுத்தினதை பார்க்கிறோம். சொந்த இனத்தை குறித்து ஒரு பாரம் இருந்தது, இப்ப யூத மக்களை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது. அந்த அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது அவர் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சபடினால் நான் சுத்தமா இருக்கிறேன், ஒரு ரத்தப்படினா நீங்கிட்டேன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல யாருக்காவது நம்ம அறிந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க, அந்த ரத்தப்பழி நம்ம மேல விழுவும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கவனமா இருக்கணும் கிறிஸ்தவர்கள். ஸ்தோத்திரம். சரி, அப்படி சொல்லிட்டு இது முதல் புறஜாதிடத்துக்கு போகிறேன் என்று அவருடைய சொன்னான். இப்போ பாருங்க, எங்க போற? புறஜாதிட்ட போற. முதல்ல தன் சொந்தம், தன் குடும்பம், அப்புறம் யூதர்கள், அதுக்கப்புறம் புறஜாதி மக்கள். இப்படி எல்லாருக்குள்ளும் சுவிசேஷம் பரவ வேண்டும், அவருக்குள் கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் வர வேண்டும் என்று பவுலுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. இந்த வைராக்கியம் சர்டிபிகேட் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஆவியானவர் அதற்காக அடிமைக்கு இந்த ஆலோசனையை கொடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நானும் தேவனுடைய கர்த்தர் பயன்படுகிற பாக்கியவான் என்று நான் விசுவாசி கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டும். ஏனோ நான் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் உண்மை உத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு ஏதோ சாட்சியா இருக்கிறேன் சொல்லிட்டு மட்டும் நான் போயிடாதபடி இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுல நீங்க இந்த சீசரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சீசர் வாழ்க்கையில யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, யோவான் 1ஆம் அதிகாரம், அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 35ஆம் வசனம் வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரம் 35 முதல் தொடர்ந்து வாசி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 35ல மறுநாள் யோவானும் அவருடைய சீசர் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போவதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். யோவான் சொல்லி என்ன சொல்றான்? இப்போ இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்த பார்க்கிறோம். சோத்திரம். இப்படி சொன்ன உடனே அவன் அப்படி சொன்னதை அவன் 2 சீசர் கேட்டு இயேசு பின் சென்றார்கள். இப்ப யோவான் இயேசுவை அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இவர் தான் தேவகுமாரன் எல்லாம் அறிந்திருக்கிறபடியால இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்ததின் தேவ ஆட்டுக்குட்டி அறிமுகப்படுத்த உடனே அந்த 2 சீசரோடு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். யோவானுடைய சீசனா இருந்தவன் இயேசு சீசனா மாறினாங்க.
இன்னைக்கு நம்ம நிறைய உலகத்துக்கு யாருக்கும் சீசனாக இருப்போம், ரசிகராக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 40ஆம் வசனம் வாசிப்பேன்னு சொன்னா, யோவான் சொன்னதை கேட்டு அவர் பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். யோவான் சொன்னதை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் அந்திரேயா. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பது கிறிஸ்து என்று அர்த்தம். தன் சகோதரனுக்கு அறிமுகப்படுத்துறான் பாருங்க. யோவான்ட்டு இவர் கேள்விப்பட்டாரு, இவர் தன் சகோதரன் அறிமுகப்படுத்துறாரு. ஸ்தோத்திரம். பின்பு அவனை இயேசு கூட்டிக் கொண்டு வந்தான். இதான் நம்ம செய்ய வேண்டியவன். நம்ம இயேசு அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் அவனை இயேசுகிட்ட என்ன செய்யணும்? கொண்டு வரணும், கொண்டு சேர்க்கணும். அதாவது சபையில் ஒன்று சேர்க்கணும். இது ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு கடமையாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வைராக்கியம் நமக்கு காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிலரையாவது கிறிஸ்துவ வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு இதய துடிப்பு நம்மகிட்ட காணப்படும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பின்பு அவனை இயேசு கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாய் சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. அப்புறம் மறுநாளில் திரும்ப பார்த்தீங்கன்னா, இயேசு கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். இப்போ பிலிப்பு இயேசு அழைக்கிறார், வாப்பா என் பின்னால வா அப்படி. அதாவது இயேசு சிலர் அழைப்பார் அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு இயேசு உங்க மூலமா என் மூலமா சிலர் அழைப்பார். இயேசு நேரடியாக அழைக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நம்மள தான் அழைப்பார். அன்றைக்கு சீசன் அழைத்தார், நம்மளும் கண்டிப்பா அழைப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸ்தோத்திரம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்படைய ஊரானாகிய பெத்சாயிதா பட்டணம் தான். இப்போ அந்திரேயா ஊர்க்காரன். இப்போ இவன் என்ன சொல்றா, பிலிப்பு நாத்தான்களே பார்க்கிறார். பிலிப்பு யாரை பார்க்கிறாரு பாருங்க. இயேசுவை கண்டு கொண்ட உடனே அந்த சந்தோஷம் பொங்கி அது இன்னொருத்தர் மேல வழியுது. சிலர் வந்து ரட்சிக்கப்பட்டதை ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளே அடக்கி வச்சுக்கிடுவாங்க. அப்படி அடக்கி வச்சோம்னா மாரடைப்பு வந்துடும். அடக்கி வைக்கப்படாது. அந்த சந்தோஷம் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிலிப்பு அதான் செஞ்சார். பிலிப்பு நாத்தான்களை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்து ஏதோ நன்மை உண்டாகுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்று சொன்னான். இன்னைக்கு எப்படிதான் சொல்ல, வந்து பார். இயேசுவை சொல்லணும். அதெல்லாம் எப்படிப்பா, அது என்னது அப்படி கேட்டா, வந்து பாருப்பா, சபைக்கு வந்து பாரு, ஒரு ஞாயிற்று ஆராய்க்கு வந்து பாருப்பா. அப்புறம் நீ இயேசு உண்மையா பொய்யா நீ அப்புறம் பார்த்தீங்கன்னு ஜனங்களை சபைக்குள்ளா கொண்டு வர பாரம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசு நாத்தான்வேலை தமிழத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்போ இயேசு அவனை பற்றி வெளிப்படுத்துற சொன்ன உடனே நாத்தான்வேலை என்ன பண்றாரு? அவர் உடனே திரும்ப நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மனிதன் இயேசுவை அடையாளம் காட்டி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இன்னொரு மனிதன் அடையாளம் காட்டுகிறான். இந்த முன்னாடி ஆம்வே அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் உண்டு. அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்களை நாம் வாங்கினா நமக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுப்பாங்க, ஒரு அமௌண்ட் வாங்கினா. அதே நம்ம இன்னொருத்தர் கஸ்டமரை அறிமுகப்படுத்தி விட்டா அவன் வாங்குற விற்கிற கமிஷனில் நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அப்புறம் அவன் ஒருத்தரை அறிமுகப்படுத்தி விட்டா அந்த கமிஷன்ல அவனுக்கு நமக்கு, இப்படி செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால ஆம்வேயை நிறைய வேகமாக அறிமுகப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். இதை போல எனக்கு இயேசு கிறிஸ்துவை செயின் மாதிரி ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தி அந்த ஜனங்களை இயேசுவில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பார வைராக்கியம் நம்மளுக்கு காணப்பட வேண்டும். அப்போ அவங்களுக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்தி கொண்டு வரும்போது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஆம்வேக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுப்பான், அவன் கொடுத்த அளவா கொடுப்பான். நம்முடைய ஆண்டு அளவில்லாமல் ஆசிரியர் தெய்வம் என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்படி சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32 வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:32 வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்தில் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. பவுல் சொல்ற பாருங்களேன். அதாவது சிலர் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாருக்கும் பிரியமா நடக்கிறேன், எல்லாரும் பிரியமா நடக்கிறேன், எல்லாரும் நேசிக்கிறேன். நம்ம வந்து இந்த மத சார்பா அல்லது ஜாதி அடிப்படையில நாம பழகிற ஆட்களை காணக்கூடாது. நான் உங்களுக்கு நான் அதை வந்து ஒரு பாரத்தோட சொல்றேன். இன்றைக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுயநலம் இருக்கு. இன்னைக்கு சுயநலம் இருக்கு. அந்த சுயநலம் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாருக்கும் பிரியமா நடக்கணும். எல்லாரும் பிரியமா நடக்கிறது கொஞ்சம் கூடாத காரியம் தான். ஆனா அவங்க பிரியமா இருக்கிறாங்க என்னமோ இல்லையா, நாம தேவன் நாமத்துக்கு மகிமையாய் பிரியமாய் காணப்பட வேண்டும். வேத வசனத்துக்குள் அவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். வசனத்தை விட்டுட்டு அவனுக்கு பிரியமான அவங்க கூட போய் தண்ணடிச்சிடக்கூடாது, அவங்க கூட சினிமா தேட்டர் போயிடக்கூடாது. அவனுக்கு பிரியமா வாழ்ந்து பைபிள போடுற அப்படின்னு வசனத்தின்படி தான் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஸ்தோத்திரம். அப்படி என்ன சொல்றா, அவர் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமா நடக்கிறது போல
நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலா இருங்கள். நீங்களும் எல்லாருக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. வசனத்தின்படி அதை மறக்க கூடாது. வசனத்தின்படி இந்த உலக மக்களுக்கு பிரியமானபடி வாழணும். அவங்களுக்கு விரும்புகிற பிரியமானபடி வசன விரோதம் வாழ்ந்துடக்கூடாது. அப்ப அவனை ஆதாயப்படுத்தவே நம்ம ஆத்மா கெடுத்து விடுவோம். அதை விட்டுறப்படாது. நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், அவரை ரட்சிப்பு நடத்த வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. அன்பை வெளிப்படுத்தினா அந்த அன்புக்கு மயங்காத எதுவுமே கிடையாது. காட்டு மிருகங்கள் கூட அன்புக்கு அடிபணிஞ்சது. கொடிய வன விலங்குகள் கூட அன்புக்கு அடிபணிஞ்சது. படைக்கிறதா மனுஷன். கொடிய விஷப்பாம்பை படைக்கிறதா, நாயை படைக்கிறதா, பூனையை படைக்கிறதா, யானை, சிங்கம், கரடி, ஒட்டம் எல்லா மிருகத்தையும் படைக்கிறதான். எப்படி பழக்கிறனா? அன்பினால தடவி கொடுத்து ஆகிறது பழக்கிறான். இதை போல நாமும் தேவ அன்பினால் இந்த உலக மக்களை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தின்படி. சரியா? பவுல் அப்படி வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்தார், போயிட்டு இருக்கிறார், நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார். நாமும் கேட்டு அப்படி வாழ வேண்டும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 9:22 வாசிப்போம் என்று சொன்னால் 9:22 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனானனை போல் ஆனேன். பலவீனனை ஆதாயப்படுத்துறதுக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படியாலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அது என்ன எல்லாருக்கும் எல்லாமான? பலவீனருக்கு பலவீனமான அப்படி சொன்னா எல்லாருக்கும் எல்லாமான அப்படின்னா, சில ஜனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்றாங்க, சில நடுத்தரவாதி வாழ்றாங்க. சில மக்கள் இன்னைக்கும் ஏழையா இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாட்பார்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லது ஒரு நாகரிகம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இல்லது ஒரு ஆடம்பரம் இல்லாத வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லது ஒரு ஒதுக்கப்பட்ட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்துட்டு. நான் சொல்ல பாருங்க, நான் புரியும். ஒரு தர்மம் எடுக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவர் எங்க இருப்பாரு? ஏதாவது ஓட்டு ஓரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பார். அவரை ஆதாயப்படுத்தும்படியாக நாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் அங்க பக்கத்துல உட்காரணும். இல்லையா? நான் பெரிய ஆளு, நான் எப்படிப்பட்ட ஆளு, என் ட்ரெஸ் எப்படிப்பட்டது, நான் போய் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காருவானா அப்படி சொல்லப்படாது. பவுல் சொன்னாரு, சிலரை ரட்சிப்பு நடத்துவதற்காக எல்லாருக்கும் எல்லாமானு சொல்லப்பட்டது. அப்ப அவங்களை ஆதாயப்படுத்த அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள போயிடணும். அவங்களை ஆதாயப்படுத்த அவங்க பக்கத்துல உட்கார்ந்துடணும். உட்கார்ந்து இயேசுவை அறிவிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த காலத்துல அப்படி போகலாமா பாஸ்டர், கொரோனா காலம் அப்படி சொல்லுவீங்க. அந்த விஷயத்துல கவனமா தூரமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதுல கவனமா இருந்துக்கணும். கர்த்தர் நல்லவர். அதனால அவ பக்கத்துல போனதுட்டு கொரோனா இழுத்து வந்துடப்படாது. கர்த்தரோட பாதுகாப்பார். அவர் ரத்தனோட பாதுகாக்கிறது. ஆனால் நம்மளும் ஞானமா இருக்க வேண்டும். அப்படின்னா எந்த இடத்துல இருக்கிற மக்களையும் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம அவளை தேடி செல்ல வேண்டும். அதை புரிஞ்சுக்கணும். எங்க இருந்தாலும் என்ன செய்யணும்? தேடி போகணும். இந்த ஊர் வேற மாதிரி ஊரு, இந்த ஊர் இவங்க வாழ்ற ஊரு, இந்த ஊர் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ற ஊர், இப்படி பாரபட்சம் பார்க்காதபடி எந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவளை தேடி போய் நேசித்து தேவ அன்பை வெளிப்படுத்தி அவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டான ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிந்திருக்கிற கத்த நல்லவர். அதான் அது முக்கியமான காரியம். இன்னும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோமர் நிருபம் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர் 15:3 இயேசுவும் தனக்கு பிரியமானபடி நடக்காதபடி தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருப்பாங்க. இயேசுவும் தனக்கு பிரியமா நடக்கல. இந்த உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவரே தனக்கு பிரியமா வாழாதபடி கர்த்தருக்கு பிரியம் வாழ்ந்தது போல, தேவனுக்கு பிரியம் வாழ்ந்தது போல நீங்களும் நமக்கு பிரியமாய் வாழாதபடி கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து இந்த உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வைராட்சியம் நமக்கு காணப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். சொல்லிட்டு நான் ஒரே சம்பவம் சொல்லி முடிச்சிருந்தேன். மத்தேயு சுவிசேஷம் 9 கொஞ்சம் எடுத்துட்டு மத்தேயு சுவிசேஷம் 9 வாசிப்போம் என்று சொன்னால் அங்க 9 இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அப்படி சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆள். அவரையும் தேடி போனார் இயேசு. சமாரியாஸ்திரையும் தேடி போனாரு. அதே போல லேகின் சாசு பிடிக்கிற தேடி கல்லறைக்கு போனாரு, கணத்தடிக்கு போனாரு, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்க இடத்துக்கு போனாரு, குஷ்டரோகி வீட்டுக்கு போனாரு, பாவியான இருக்க இடத்துக்கு போனாரு. இப்படி ஏசு எல்லா இடத்துக்கு போனாரு. பத்திலாம் எதுக்காக? அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டிய என்பதற்காக தான் அங்கெல்லாம் தேடி போனார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. ஏசு மாதிரியா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆயத்துறையில போனாரு. மத்தவங்க பத்தி பின் சென்று வாரினார் சொல்லலாம் வந்துட்டான். ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே நாங்க எத்தனை பேர் சொல்றப்பா வரமாட்டாங்களப்பா, நீங்க சொன்னா வந்துட்டாங்களே அப்படின்னு கேட்போன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை போன்ற இருதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்துவை போன்ற தெய்வீக சுபாவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவோட ஜப வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவ தாழ்மை, அந்த தெய்வீக சுபாவம் நம்மகிட்ட இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம கூப்பிட்டாலும் வருவாங்க. அந்த சுபாவத்துக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த சுபாவத்துக்கு நம்ம
ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு காலம் வரும்போது நம்மளை இப்படி கூப்பிட்டவனே எல்லாம் வருவான். அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு நினைச்சவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய வைராக்கியம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட பெரியவங்களாக இருக்கிறவங்களாம் நம்ம சொல்ல கேட்டு பின்னால் வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அந்த காலத்துக்கு தான் இந்த காலை மன்னா செய்தி மூலம் உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மத்தேயு பின்னால் வந்துட்டார். வந்தவொடனே என்ன செஞ்சார்னா, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், இப்போ பேதுரு மத்தேயு வீட்டில் இப்போ ஒரு விருந்து நடக்கு. என்ன விருந்து நடக்கு? ஜெப கூட்டம் நடக்கு. என்ன கூட்டம் நடக்கு? ஜெப கூட்டம் நடக்கு. ஸ்தோத்திரம். வீட்டில் போஜனை பண்ணியிருக்க அநேக ஆயக்காரரும் பாவிகள் வந்து இயேசுவோடு அவர் சீசரும் பந்தி இருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ மத்தேயு ரட்சிக்கப்பட்டோன்னு இயேசு வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து வைக்கிறார். விருந்து வைக்கும்போது இயேசுக்கு மட்டும் விருந்து வைக்காம, சீசர்களுக்கு மட்டும் வைக்காம, அங்க இருக்கிற ஆயக்காரரும் பாவிகளுக்கும் அந்த ஒரு அழைப்பு கொடுத்துட்டார். இதுதான் முக்கியமான காரியம். இது என்ன காரியம்? முக்கியமான காரியம். நான் எப்போதும் சொல்லுவேன், இன்னைக்கு கிறிஸ்தவ வீட்டில் நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கல்யாண நாள் கொண்டாடுறாங்க, சில ரட்சிப்பின் நாள் கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். கொண்டாடும் போது யாரை கூப்பிடுறீங்க நீங்க? பிறந்தநாள் கொண்டாடினா யாரை கூப்பிடுவோம்? விசுவாசி, அப்புறம் பாஸ்டர் கூப்பிடுவோம், அப்புறம் சொந்தக்காரன் கூப்பிடுவோம், நெருக்கமான நண்பர்களை கூப்பிடுவோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த வேத வசந்தபடி இது வந்து ஒரு புரோஜனமற்ற கொண்டாட்டம். இது புரோஜனம் இல்லாத கொண்டாட்டம். இது பெயர் பிரஸ்தாபத்துக்காக, இன்னும் சொல்ல ஏதோ நான் கொடுத்ததை திருப்பி வாங்கணும்ல, நான் கொடுத்ததை திருப்பி வாங்கணும்ல, கிஃப்ட்டுக்காக கொண்டாடுற பிறந்தநாளை போல தோன்றும். அப்பா நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, என்ன இந்த ஃபங்க்ஷனை கொண்டாங்கன்னா, நிறைய பேர் கொடுத்து போடுங்கம்னா எப்படி வசூல் பண்ணுறது, அதுதான் ஃபங்க்ஷன் வச்சு அப்படிம்பாங்க. ஓப்பனாக சொல்லுவாங்க. அது உண்மையாக அதுதான், அது தப்பு இல்லை, செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் ரட்சிக்கப்படாத ஒரு சிலரையாவது நீங்கள் கூப்பிட வேண்டும். அதான் மேன்மை, அதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். பாவிகள் அங்கே அழைச்சாரு மத்தேயு. அப்போ இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கொண்டாடுங்க, பிறந்த நாள் கொண்டாடுங்க, திருமண நாள் கொண்டாடுங்க. ஆனால் ஊழியக்காரரை கூப்பிடுங்க, நல்லது. மற்ற விசுவாசியை கூப்பிடுறது அது பிரச்சனை இல்லை. சொந்தக்காரனை கூப்பிடுற பிரச்சனை. சொந்தக்காரனை ரட்சிக்கப்படாதவனை கூப்பிடலாம். நண்பர்கள், ரட்சிக்கப்படாத நண்பர்களை கூப்பிடுங்க. இவனை கூப்பிட்டு வச்சு இங்கிட்ட ஃபங்க்ஷன் வாங்கன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அப்படி கொண்டாடுவேன்னு சொன்னால், அங்கே பாடுற பாடல்கள், துதிக்கிற துதி, தேவனுடைய ஊழியக்காரர் சொல்ற வார்த்தைகள், ஆசீர்வாத வார்த்தைகள் வருகிற புறஜாதி மக்கள் உள்ளத்தையும் தொட்டு அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டாகும். இதைத்தான் மத்தேயு செய்தார். அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை இதை செய்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க மூலம் அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டாகும். இந்த ரட்சிக்கப்பட வேண்டிய வைராக்கியம் உங்களுக்கு காணப்படும். சொந்த ஜனங்கள், அப்புறம் பெயர் கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் நம்முடைய அந்நிய ஜனங்கள், தூரமாக கர்த்தருக்கு பிரியமெல்லாம் தூரமாக இருக்கிற ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மளோட பாரம் உண்டாக வேண்டும். அந்தந்த ரட்சிப்பு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், சூழ்நிலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே தேவனத்தை மகிமையாக வேத வசனத்தில் நடக்க வேண்டும். அப்படி நடக்க சொன்னா நிச்சயம் உங்க மேலே அதை ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்த தேவனாம் நிச்சயம் மகிமைப்படும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். அந்த பவுலுக்குள் இருந்த அந்த ஆத்ம பாரம், தேச ரட்சிக்கப்பட வேண்டிய வைராக்கியம் சத்தியத்தை ஒரு பிள்ளையோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். அதுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து எப்படியாவது சுவிசேஷம் தேசம் அறிவிக்கப்பட ஒரு சில மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இப்படி கருவியாய் பயன்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே உங்களை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து அநேக ரட்சிப்பார். உங்களும் தேவனாம மகிமைப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.